அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று ஜனவரி 21 தை வளர்பிறை ஏகாதசி. இந்த தை வளர்பிறை ஏகாதசியை புத்திரதா ஏகாதசி என்று சிறப்பித்து கூறுவார்கள். இன்று புத்திர பாக்கியம் வேண்டுவோர், விரதத்தை கடைபிடிக்க முடியாதவர்கள், எவர் ஒருவர் புத்திரதா ஏகாதசி மகாத்மியத்தை படிக்கிறாரோ கேட்கிறாரோ அல்லது விதிப்பூர்வமாக ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறாரோ அவர் சர்வ நற்குணங்களும் கொண்ட உத்தமமான குழந்தையை பெறுவார் என்பது ஸ்ரீமன் நாராயணனின் வாக்கு. புத்திரதா ஏகாதசி விரத மகிமையை இப்பொழுது பார்க்கலாம். பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவரான தர்மவான் ஸ்ரீ யுதிஷ்டர் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதங்களை நமஸ்கரித்து சிரத்தையுடனும் பணிவுடனும் கிருஷ்ணரிடம், ஹே சச்சிதானந்தா, பரம்பொருளான ஸ்ரீ கிருஷ்ணா, இப்பொழுது தை மாதம் சுக்லபட்ச ஏகாதசியை பற்றி கூறுங்கள் என்று வேண்டி நின்றான். இந்த ஏகாதசியின் மகத்துவம், அதன் பெயர், அன்று வழிபட வேண்டிய தெய்வம், விரத வழிமுறைகள் இவற்றை பற்றியெல்லாம் விரிவாக உபதேசிக்க வேண்டும் என்றான். யுதிஷ்டரின் வேண்டுகோளை கேட்ட ஸ்ரீகிருஷ்ணர், ஹே ராஜனே, புஷ்ய அதாவது தை மாதம் சுக்லபட்ச ஏகாதசி புத்திரதா ஏகாதசி என்றும் பெயரால் அறியப்படுகிறது. முந்தைய ஏகாதசி மகாத்மியங்களில் கூறிய பூஜை விதிகளின்படி அன்று பூஜை செய்ய வேண்டும். விரத நாளன்று வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் ஆவார். இவ்வுலகில் புத்திரதா ஏகாதசி விரதத்திற்கு சமமான விரதம் வேறு எதுவுமே இல்லை. இவ்விரதம் மேற்கொள்ளுவதால் கிட்டும் புண்ணிய பலனானது ஒருவரை தபஸ்வி, வித்வான் மற்றும் தனவான் ஆக்கும் வல்லமை பெற்றது. இந்த ஏகாதசியின் மகிமையை கூறும் பிரசித்தி பெற்ற கதையை உனக்கு கூறுகிறேன், கவனத்துடன் கேள் என்றார். ஒரு சமயம் பத்ராவதி நகரில் சுகேத்துமான் என்னும் பெயர் கொண்ட ராஜன் ஆட்சி புரிந்து வந்தான். அவனுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அவன் மனைவியின் பெயர் ஷௌல்யா. அவளுக்கு குழந்தை இல்லாததால் அதை பற்றிய கவலையில் சதா சர்வ காலமும் கவலையுடன் சிந்தனையில் ஆழ்ந்து இருந்தாள். ராஜாவின் மனதையும் குழந்தை இல்லா குறையும், தனக்கு பிறகு தனக்கும் தன் மூதாதையர்க்கும் யார் பிண்டதானம் அளிப்பார் என்ற கவலையும் மிகவும் வருத்தி கொண்டிருந்தது. அவனின் மூதாதையர்களும் இவனுக்கு பிறகு யார் தங்களுக்கு பிண்டம் வழங்குவர் என்ற கவலையால் அழுது கொண்டே அவன் வழங்கிய பிண்டத்தை பெற்றனர். ராஜாவை சுற்றி இருந்த உற்றார், உறவினர், மந்திரி, நண்பர், ராஜ்யம், யானை, குதிரை எதுவும் அவனுக்கு மகிழ்ச்சியை அளிக்கவில்லை. இதற்கான ஒரே காரணம் குழந்தை இல்லை என்பதுதான். புத்திரர் இல்லாமல் பித்ரு மற்றும் தேவர் கடனிலிருந்து விடுபட இயலாது. மழலை செல்வம் இல்லா வீட்டில் எப்போதும் இருட்டு குடிகொண்டிருக்கும். இப்படியாக ராஜா சுகேத்துமான் இரவு பகல் இதை பற்றி சிந்தனையுடனேயே குழம்பி தவித்து கொண்டிருந்தான். இதே சிந்தனையில் ஒரு நாள் மிகவும் துக்கமடைந்து தன் உயிரை தியாகம் செய்தால் என்ன என்ற எண்ணம் தோன்றியது. ஆனால் தற்கொலை செய்வது மிகவும் கொழையான செயல் மட்டுமல்ல, மிகவும் பாபகரமான செயலும். ஆதலால் அத்தகைய எண்ணத்தை கைவிட்டான். ஒரு நாள் இதே சிந்தனையில் ஆழ்ந்து குதிரையில் அமர்ந்து வனத்தை நோக்கி பயணித்தான். ராஜா குதிரையில் பயணத்தின் இறுதியில் வனத்தை அடைந்தான். வனத்தில் பட்சிகளையும் விருட்சங்களையும் கண்டுகொண்டே பயணித்தான். வனத்தில் மிருகங்கள், சிங்கம், குரங்குகள், சர்ப்பம், புலி இவையெல்லாம் சஞ்சரித்து கொண்டு இருப்பதை கண்டான். யானைகள் தன் மனைவி மற்றும் குட்டிகளுடன் ஆனந்தமாக சஞ்சரிப்பதை கண்டான். அந்த வனத்தில் ராஜா வெகு தூரத்தில் சிங்கத்தின் கர்ஜனை சப்தத்தையும் அழகிய மயில் தன் குடும்பத்தாருடன் குதூகலமாக நடனமாடுகிற காட்சியையும் கண்டான். வனத்தின் சந்தோஷமான காட்சியை கண்டதும் தான் ஒருவன் மட்டும் ஏன் புத்திர பாக்கியம் இல்லாமல் போனோம் என்ற கவலையால் ராஜாவின் துக்கம் அதிகமாயிற்று. இதே சிந்தனையில் நேரம் போனதே தெரியவில்லை. மத்தியான வேலை ஆகிவிட்டதால் பசியும் தாகமும் ராஜாவை வருத்தியது. அநேக யக்ஷங்கள், பிராமணர்களுக்கு மதுரமான போஜனம் இவையெல்லாம் செய்தும் எனக்கும் ஏன் இந்த துக்ககரமான நிலை ஏற்பட்டது என்று சிந்தனையில் ஆழ்ந்தான். இதற்கான காரணம் என்ன? யாரிடம் சென்று என் நிலைமையை சொல்லுவேன்? யார் என்னுடைய அவஸ்தையை கேட்பார் என்று பலவிதமான எண்ணங்களால் அலக்கழிக்கப்பட்டான். இப்படி சிந்தனையின் வசப்பட்ட ராஜா தாகத்தால் தவிக்க ஆரம்பித்தான். தொண்டை வறண்டு போனதால் குடிநீரை தேடி அலைந்தான்.
தேடிக்கொண்டே வந்தவனுக்கு சற்று தூரத்தில் தாமரை மலர்கள் நிரம்பிய ஒரு குளம் தென்பட்டது. நாரை, அன்னம், முதலை, மீன்கள் ஆகியவை நீரில் ஜலக்கிரீடை செய்து வந்தன. தடாகத்தைச் சுற்றி நாலா பக்கங்களிலும் தவத்தில் ஆழ்ந்த முனிவர்களின் ஆசிரமங்கள் அமைக்கப்பட்டு இருந்தன. அவ்வேளையில் ராஜாவின் வலது கண் துடித்தது. அதை நற்சகுணமாக கருதி மகிழ்ச்சியடைந்து குதிரையிலிருந்து இறங்கி தடாகத்தின் கரையில் அமர்ந்திருந்த முனிவர்களுக்கு நமஸ்காரம் செய்து அவர்கள் முன்னால் அமர்ந்தான். முனிஸ்ரேஷ்டர் ராஜனை கண்டு, ஹே ராஜன், உன்னை கண்டு அதீத ஆனந்தமடைந்தோம். உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றார். ராஜா, ரிஷி சிரேஷ்டரே, தாங்கள் யார்? எதற்காக இத்தடாகத்தைச் சுற்றி பர்ணசாலை அமைத்து குடிகொண்டிருக்கிறீர்கள் என்று வினவினான். முனிவர் அதற்கு, ராஜனே, இன்று குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு உத்தமமான சந்தானத்தை அளிக்கும் புத்திரதா ஏகாதசி நாளாகும். நாங்கள் விஸ்வதேவர்களாவோம். இன்றிலிருந்து 5வது நாள் மாசி மாத ஸ்நான நாள் ஆகும். அன்று இத்தடாகத்து ஸ்நானம் செய்வதற்காக வந்துள்ளோம் என்றார். இதை கேட்டதும் ராஜன், முனிஸ்ரேஷ்டரே, நானும் புத்திர பாக்கியம் இல்லாமல் வருந்துகிறேன். நீங்கள் என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு புத்திர பாக்கியம் அருளும் வரத்தை அளிக்க வேண்டும் என்றான். முனிவர், ஹே ராஜனே, இன்று அற்புதமான புத்திரதா ஏகாதசி நாளாகும். நீ இன்று விதிப்படி ஏகாதசி விரதத்தை கடைப்பிடி. பகவான் நாராயணனின் கிருபையால் உனக்கு நிச்சயம் புத்திரன் பிறப்பான் என்று அருளினார். முனிவரின் வார்த்தைப்படி ராஜா அன்று ஏகாதசி விரதத்தை விதிப்படி அனுஷ்டித்து மறுநாள் துவாதசி என்ற விரதத்தை நிறைவு செய்தான். பிறகு முனிவர்களை நமஸ்கரித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாட்டிற்கு திரும்பினான். பகவான் நாராயணின் திருவருளால் சில மாதங்களில் மகாராணி கர்ப்பமடைந்தாள். பிறகு 9 மாதங்களுக்கு பிறகு உத்தமமான புத்திரனை பெற்றாள். ராஜகுமாரன் வளர்ந்து அதி பராக்கிரமசாலியாகவும் தனவானாகவும் யஸ்வியாகவும் மக்களை ரட்சிப்பவனாகவும் விளங்கினான். இவ்வாறு அருளிய ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா, ஏ யுதிஷ்டா, புத்திர பாக்கியம் வேண்டுவோர் அவசியம் புத்திரதா ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். புத்திர பாக்கியம் அளிப்பதில் இதைவிட மேலான விரதம் வேறு எதுவும் இல்லை. எவர் ஒருவர் புத்திரதா ஏகாதசி மகாத்மியத்தை படிக்கிறாரோ, கேட்கிறாரோ அல்லது விதிபூர்வமாக ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறாரோ அவர் சர்வ நற்குணங்களும் கொண்ட உத்தமமான புத்திர ரத்தினத்தை பெறுவார். ஸ்ரீமன் நாராயணன் அருளால் விரதத்தை அனுஷ்டிப்பவர் மோட்ச பிராப்தியையும் அடைவார் என்று அருளினார். இப்பொழுது இந்த பதிவின் மூலம் குழந்தை பாக்கியம் தரும் விரதமே புத்திரதா ஏகாதசி விரதம் என்றும், விரதம் இருக்க முடியாதவர்களும் புத்திர பாக்கியம் வேண்டுவோரும் தவறாமல் இந்த புத்திரதா ஏகாதசியின் விரத மகிமையை கேட்டாலோ படித்தாலோ விரதமிருந்த முழு பலன் கிடைப்பதோடு அவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிட்டும் என்பதை நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பதிவுகளை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.